السلام عليكم ورحمة الله وبركاته. رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அனைத்து புகழையும் புகழ்ச்சியும் அகிலத்தை அரசாளுகின்ற ஏகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாக்கியவனாக அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரினுடைய குடும்பத்தார்கள் மீதும் சத்திய தோழர்களான சஹாபாக்கள் மீதும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வை வழிமுறையாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் உண்டாகுமாக. அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று அவனுடைய மாளிகையில் எந்த நோக்கத்திற்காக அமர்ந்திருக்கிறோமோ அந்த அமர்வை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடமிருந்து அங்கீகரித்து அதற்குரிய கூலியை ஈர்லகிலும் தந்தருவானாக என்று பிரார்த்தித்து, வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும், மார்க்கத்திலே புதிதாக நினைவிக்கப்படுகிற ஒவ்வொரு காரியங்களும் பிதாஅத்துகள், ஒவ்வொரு பிதாஅத்துகளும் வழிகேடுகள், ஒவ்வொரு வழிகேடுகளும் நாளை மறுமையில் உங்களை நரகில் கொண்டு சேர்க்கும் என்று சொல்லி, ஒவ்வொரு உரையின் போதும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த சமூகத்திற்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே உங்களுடைய சிந்தையில் பதிவு செய்தவனாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா அவனுடைய மார்க்கமான தீனுல் இஸ்லாத்தை எமக்கு தந்து அந்த மார்க்கத்தில் அவனுக்கு இணை கற்பிக்காத மூட பழக்க வழக்கங்களை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தாத பிதாத்தான காரியங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாத நிலையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எமக்கு நேர்வழி காட்டியிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முஃமின் அவனுடைய வாழ்வினுடைய இரண்டு அடிப்படைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒன்று, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய வேதமான திருக்குர்ஆன். இன்னொன்று, என்னுடைய வழிமுறையாக இருக்கக்கூடிய ஹதீஸ் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, இந்த இரண்டையும் பின்பற்றக்கூடியவர்கள் வழி தவற மாட்டார்கள் என்கிற ஒரு நிலையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா அவனுடைய மார்க்கத்தில் இந்த உலகத்திலே அவன் பிரதிநிதியாக படைத்த இந்த மனித சமூகத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேர்வழி காட்டிவிட்டு, இந்த மார்க்கத்தில் நீங்கள் வாழ வேண்டுமானால் யாரை பின்பற்ற வேண்டும் என்கிற ஒரு வழிகாட்டுதலை சொல்லும்போது, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உங்களுடைய வாழ்வின் முன்மாதிரியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்வின் எந்த துறையாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தினுடைய எந்த துறையாக இருந்தாலும் சரி, நீங்கள் பின்பற்றப்படுவதற்கு தகுதி வாய்ந்தவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா அவனுடைய புத்தகம் குர்ஆனில் சொல்லிவிட்டு, முஹம்மது ரசூலுல்லாவை எந்த அடிப்படையில் பின்பற்ற வேண்டும் என்பதை சொல்லும்போது, வமா ஆதாக்கும் ரசூலு ஃபஹுதூஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் எதையெல்லாம் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று ஏவினாரோ அதையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள். எவற்றை விட்டெல்லாம் உங்களை தடுத்தார்களோ அதை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்கிற வழிமுறையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே பதிவேற்றம் செய்திருக்கிறார். கண்ணியத்திற்குரிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்ததற்கு பிறகு சொர்க்கம் நரகம் என்கிற இரண்டு படைப்புகள் படைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சொர்க்கம் செல்ல வேண்டுமானால் எந்தெந்த அமல்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்கிற அமலின் பக்கம் ஒரு ஆர்வத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஏற்படுத்தி
எந்த அமல்களை நீங்கள் செய்தால் நாளை மறுமையில் உங்களை நரகத்திற்கு கொண்டு செல்லும் என்கிற அந்த தீய அமல்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த சமூகத்திற்கு பட்டியலிட்டு கொடுத்தார்கள். அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சில பாவகரமான விஷயங்களை எடுத்துச் சொல்லி, இந்த பாவகரமான விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் இருக்குமே ஆனால் நீங்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்று கண்டிக்கக்கூடிய அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பாவகரமான விஷயங்களை அறிமுகப்படுத்தினார்கள். இந்த பாவகரமான விஷயம் ஒரு மனிதனிடத்தில் இருக்குமானால் அவன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த சத்திய மார்க்கத்தில் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். இந்த பாவங்களை எல்லாம் நீங்கள் செய்தால் முஹம்மது ரசூலுடைய சுன்னாவிலே நீங்கள் இல்லை என்கிற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சில பாவங்களை குறித்து தான் இந்த உரையிலே நாம் பார்க்கவிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை அபூ தாவூத் என்கிற கிரந்தத்திலே நாம் பார்க்க முடிகிறது. 2175வது இலக்கமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லைஸ மின்னா மன் ஹப்பப இம்ரஅத்தன் அலா ஜௌஜிஹா அவ் அப்தன் அலா சய்யிதிஹி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயத்தை குறித்து எச்சரித்தார்களோ அந்த விஷயம் இன்றைக்கு சமூகத்திலே பரவலாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். திருமணம் என்பதும் குடும்பவியல் வாழ்வு என்பதும் ஒரு மன அமைதியை ஏற்படுத்துவதற்காகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இளைஞர்களை அழைத்து சொன்னார்கள், யா மஅஷர ஷபாப் மன் இஸ்ததா மின்குமுல் பாகா ஃபல்யதஸவ்வஜ். இளைஞர்களே, திருமணம் முடிப்பதற்குரிய வரம்பை நீங்கள் எட்டிவிட்டீர்களேயானால் காலதாமதம் இல்லாமல் நீங்கள் திருமணம் முடித்து விட வேண்டும். பெற்றோர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், சில விஷயங்களை நீங்கள் காலம் தாழ்த்தக் கூடாது. அது ஒன்றை சொல்லும் போது, உங்களுடைய மகள் திருமணத்திற்குரிய வயது வரம்பை அடைந்து விட்டால், அதனுடைய பருவத்தை அடைந்து விட்டால் காலம் தாழ்த்தி விடாமல் நீங்கள் திருமணம் முடித்து கொடுத்து விட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமண பந்தத்திற்கு இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்பதற்குரிய காரணம் என்ன என்றால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சி என்பது, மகிழ்வு என்பது அந்த திருமண பந்தத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். ஆனால் இன்றைக்கு திருமணம் முடித்து வாழ்வதற்காக சொல்லுகின்ற பெண்கள், அவர்களை சார்ந்து வாழக்கூடியவர்கள் திருமண பந்தத்தில் இருந்து ஒரு கணவனையும் மனைவியையும் பிரித்து விடுவதற்கான வழிமுறைகள் என்னவெல்லாம் இருக்கிறதோ எல்லா வழிமுறைகளையும் செய்கின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். மனைவியை குறித்து கணவனிடத்தில் இல்லாத விஷயங்களை சொல்வது, கணவனை குறித்து மனைவியிடத்தில் இல்லாத விஷயங்களை சொல்லி அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறவை, அந்த பந்தத்தை உடைக்கக்கூடிய நிலையை இன்றைக்கு ஏற்படுத்துகின்ற பெரும்பான்மையான மக்களை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், கணவன் மனைவிக்கு மத்தியிலே சண்டை வந்து விட்டது என்று சொன்னால் அவர்களுக்கு மத்தியிலே இஸ்லாஹை ஏற்படுத்துங்கள், சீர்திருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டுமே தவிர அந்த குடும்பத்தை பிரிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? லைஸ மின்னா, நம்மை சார்ந்தவர்கள் அல்ல. யார் அவர்? மன் ஹப்பப இம்ரஅத்தன் அலா ஜௌஜிஹா, கணவனுக்கு எதிரான கருத்துக்களை மனைவியிடத்திலே சொல்லி ஒரு குடும்பத்தை பிரிக்கக்கூடியவர் யாரேனும் இருந்தால், இந்த பாவகரமான நிகழ்வு, இந்த பாவகரமான செயல் உங்களில் யாரிடத்திலாவது இருக்குமானால் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேற்றப்படுகிறார். மிகப்பெரிய கண்டிப்பு. என்னுடைய சுன்னாவிலே அவர்கள் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த பாவம் தான் இன்றைக்கு சமூகத்திலே பரவலாக பார்க்கப்படுகிறது. அப்படியானால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் கணவன் மனைவிக்கு மத்தியிலே சண்டை ஏற்பட்டால் முடிந்தால் இஸ்லாஹ் செய்து வையுங்கள், இல்லை என்று சொன்னால் அமைதியாக இருந்து விடுங்கள், அவர்களுக்குள்ளால் அவர்கள் சமாதானமாகிக் கொள்வார்கள் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதை தொடர்ந்து சொன்னார்கள்,
அவ் அப்தன் அலா சய்யிதிஹி, யார் ஒருவர் தன்னுடைய எஜமானனுக்கு எதிராக கருத்துக்களை அடிமையிடத்திலே கூறி பிரச்சனையை ஏற்படுத்துவானோ அவனும் நம்மை சார்ந்தவன் அல்ல என்கிற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பாவத்தை எம்முடைய சமூகத்தில் யாரும் செய்து விடாமல் மிக முன்னெச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுடைய மார்க்கத்தை விட்டே உங்களை அப்பாற்படுத்துகின்ற ஒரு பாவம் அது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், உங்களுக்கு மத்தியிலே கோல் மூட்டுகின்ற ஒரு வேலையை, ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்து விடாதீர்கள். திருமறை குர்ஆன் எச்சரிக்கிறது, வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தின் லுமஸா, கோல் சொல்லக்கூடியவனுக்கு கேடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். கோல் சொல்லி இந்த உலகத்திலே ஒரு குடும்பத்தை, ஒரு சகோதரத்துவத்தை ஒருவன் முறித்து விடுவானேயானால் அவன் நாளை சொர்க்கத்திற்குள்ளால் நுழைய முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு பாவம் அது. அந்த பாவத்தை உங்களுடைய கையிலே நீங்கள் எடுத்துக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் இரண்டாவது விஷயத்தை சொன்னார்கள், திருமணத்தை புறக்கணிக்கக்கூடியவர்கள் எம்மை சார்ந்தவர்களாக இருக்க முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு இளைஞர்களை பொறுத்தவரையிலும் திருமணத்திற்குரிய வயது எட்டிவிட்டாலும் கூட தன்னுடைய சொந்த காலில் நிற்க வேண்டும், பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேண்டும், சொந்தமாக வீடு கட்ட வேண்டும் என்று சொல்லி காலங்கள் கடந்து பல பாவங்களை செய்து அதற்கு பிறகு திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், அவர்கள் ஏழைகளாக இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் திருமணம் முடித்து வைத்து விடுங்கள், அவர்களை வசதி வாய்ந்த நிலையை ஏற்படுத்துவது எம்முடைய கையிலே இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு இன்றைக்கு பெரும்பான்மையான தாய்மார்கள், பாப்பாமார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன? என்னுடைய மகனுக்கு ஒரு ஜாப் கிடைக்கட்டுமே, அவனுக்கு ஒரு வேலை வரட்டுமே, அவனுக்கு என்று ஒரு சுயமான ஒரு சொந்த காசு வரட்டுமே என்பதாக. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், காலம் தாழ்த்தாதீர்கள் திருமணத்தை, அது மிகப்பெரிய பாவங்களை செய்ய வைக்கும், அதற்கு பிறகு நீங்கள் திருமணம் முடித்தும் அது பிரயோஜனம் இருக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் இடத்திலே வந்து சஹாபாக்கள் கேட்டார்கள், துறவரம் மேற்கொள்வதற்கு அனுமதி கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மறுத்தார்கள். என்னுடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் துறவரம் மேற்கொள்வதற்கு அனுமதி கிடையாது, அவன் திருமணம் முடித்தே ஆக வேண்டும் என்று. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், துறவரம் என்கிற பெயரில் இறைவனுடைய அந்த ஆசையை பெறுவதற்காக வேண்டி மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் திருமணம் முடிக்காமல் துறவரம் மேற்கொள்கிறோம் என்கிற பெயரில் துறவரத்தை மேற்கொண்டு அவர்கள் செய்கின்ற பாவங்களை செய்தித்தாள்களிலும் பத்திரிகைகளிலும் இன்றைக்கு நாம் பார்க்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஏன் இந்த திருமணத்தை இந்த சமூகத்தில் இந்த அளவுக்கு வலியுறுத்தினார்கள் என்பதை நாம் உணர முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டிற்கு ஒரு 3 நபர்களை கொண்ட ஒரு குழு வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வணக்க வழிபாடுகளை குறித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே கேட்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோ அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டை குறித்து அவர்களுக்கு தெரிவிக்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், வஅய்ன நஹ்னு மினன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி வ மா தஅخر. முஹம்மது ரசூலுல்லாஹ் அவருடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதற்கு பிறகும் இந்த அளவுக்கு ஈடுபாட்டோடு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வணங்குகிறார்களே, எம்முடைய வணக்கம் எல்லாம் எம்மாத்திரம், நாம் என்ன வணங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதாக அவர்களுக்குள்ளால் பேசிக் கொண்டார்கள். அவர்களில் ஒருவர் சொன்னார்கள், அம்மா அன ஃபஇன்னி உஸல்லி லைல அபதா, நான் இரவு முழுவதும் உறங்காமல் நின்று வணங்கப் போகிறேன். ஒரு மனிதர் முடிவெடுக்கிறார், நான் இரவு முழுவதும் உறங்காமல் நின்று வணங்க போகிறேன் என்பதாக. வகால ஆகர், இன்னொரு மனிதர் சொன்னார், அன அஸூமு தஹர் ஃபலா உஃப்திர், நான் காலம் முழுவதும் நோன்பு நோக்க போகிறேன், இஃப்தார் இல்லாமல் தொடர் நோன்பு, காலம் முழுவதும் நான் நோன்பு நோக்க போறேன் என்பதாக முடிவெடுக்கிறார். வகால ஆகர், மூன்றாவது ஒரு மனிதர் சொல்கிறார், அன ஆதஸிலு நிஸா ஃபலா தஸவ்வஜ அபதா, நான் பெண்களை விட்டு விலகி இருக்க போறேன், நான் திருமணமே முடிக்க போறதில்லை என்று சொல்லி, ஏன் திருமணம் முடித்தால் அந்த திருமண பந்தத்திற்காக வேண்டி நேரம் ஒதுக்க வேண்டியது இருக்கும், மனைவிக்காக மக்களுக்காக நேரம் ஒதுக்க வேண்டியது இருக்கும், அந்த இபாதத்துல குறைவு ஏற்படும் என்பதற்காக வேண்டி திருமணமே செய்ய போறதில்லை, நான் முடிக்க போறதில்லை, நான் அதிகமான அமல்களை செய்து இறைவனுடைய அந்த அன்பை பெறுவதற்கு நான் தயாராகிறேன் என்கிற அடிப்படையில் மூவரும் ஆளுக்கு ஒரு முடிவை எடுக்கிறார்கள்.
அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அன்தும் அல்லதீன குல்தும் கதா வ கதா, நீங்கள் தான் இன்னென்னவாறு சொன்னீர்களா என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க கேட்கிறாங்க. கேட்டுவிட்டு சொல்றாங்க, அம்மா அறிந்து கொள்ளுங்கள், வல்லாஹி இன்னி லா அஹ்ஷாக்கும் லில்லாஹி வ அத்காக்கும் லஹு, இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை உங்களை விட அதிகமாக அஞ்சக்கூடியவன் நான் தான். லாக்கின்னி என்றாலும் நான் அசூமு நோன்பு நோக்கிறேன், வ உஃப்திரு நான் நோன்பை விடவும் செய்கிறேன், வ உஸல்லி நான் தொழவும் செய்கிறேன், வ அர்குது நான் அந்த தொழுகையை விட்டு இரவு நேரத்தில் தூங்கவும் செய்கிறேன், வ தஸவ்வஜு நிஸா பாருங்கள் நான் பெண்களை திருமணம் முடித்திருக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, இதெல்லாம் என்னுடைய சுன்னா. உறக்கம் என்பதும் என்னுடைய சுன்னா, தொழுகை என்பதும் என்னுடைய சுன்னா, நோன்பு நோற்பதும் என்னுடைய சுன்னா, இஃப்தார் என்பதும் என்னுடைய சுன்னா, திருமணம் முடிப்பதும் என்னுடைய சுன்னா. இந்த சுன்னாக்களை யாரும் விட்டுவிடக் கூடாது. உங்களில் யாராவது இந்த சுன்னத்தை விடுவாரே ஆனால் அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை இமாம் புகாரி ரஹிமத்துல்லாஹ் தன்னுடைய கிரந்தத்தில் 5063வது இலக்கமாக பதிவு செய்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய உறவுகளே, மூன்றாவது பாதகமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது மோசடி செய்வது சொன்னார்கள். இன்றைக்கு பணம் சம்பாதிப்பதற்காக வேண்டி மனிதர்கள் செய்கின்ற மோசடிகளை பத்திரிகைகளிலே செய்தித்தாள்களிலே இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் பல வியாபாரிகள் பணம் செய்வதற்காக வேண்டி, பணத்தை அதிகமாக ஈட்ட வேண்டும், சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய வியாபாரத்திலே பொய்யை சொல்லி தன்னுடைய வியாபாரத்தில் மோசடி பொருட்களை விற்கக்கூடிய ஒரு நிலையை இன்றைக்கு நாம் சமூகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்விலே ஒரு ஹதீஸை நாம் பார்க்க முடிகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ர அலா சுப்ரத்தி தாம், ஒரு முறை கடை தெருவில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உணவு வியாபாரம் செய்கின்ற ஒரு வியாபாரியை அப்படியே கடந்து செல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். ஃபஅத்கல யதஹு ஃபீஹா, திடீரென்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவர் விற்கக்கூடிய அந்த உணவில், அது கோதுமை ஒரு தானியமாக இருக்கலாம், அந்த தானியத்துக்குள்ளாடி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை நுழைக்கிறாங்க. ஃபநாலத் அஸாபத்துஹு பலலா, அந்த உள்ள அந்த தானியத்துக்குள்ள ரசூலுல்லாஹ் கையை விட்ட உடனே உள்ள வந்து ஈரம் தட்டுப்படுகிறது. உள்ள அப்படியே ஈரமா இருக்கு, அந்த காஞ்ச பகுதியை தூக்கி அப்படி மேல வச்சிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, மா ஹாதா யா சாஹிபத்தான், உணவை வியாபாரம் செய்யக்கூடிய, தானியத்தை வியாபாரம் செய்யக்கூடியவரே என்ன இது அப்படின்னு கேட்கிறார். கால் அவர் சொல்றாரு, அசாபத்து சமா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே வானம் மழை பொழிவித்து விட்டது, அந்த மழையினுடைய சாரல் பட்டு தானியங்கள் எல்லாம் ஈரமாகி போனது, அந்த ஈரமான தானியத்தை யாருமே வாங்க மாட்டார்கள் என்பதற்காக வேண்டி அதை உள்ள மறைச்சு வச்சு மேல அந்த காய்ந்த தானியத்தை நான் வைத்திருக்கிறேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னாங்க, அஃபலா ஜஅல்தஹு ஃபௌக தஆமி கையராஹு நாஸ், நீ உண்மையான ஒரு வியாபாரியாக இருந்தால் அந்த ஈரமான பகுதி மேலே தெரிகிற அளவுக்கு அல்லவா நீ வைத்திருக்க வேண்டும். மக்களிடத்தில் உண்மையை சொல்லி வியாபாரம் பண்ணணும். மழை பொழிந்து விட்டது, அதனால் தானியம் ஈரமாகி விட்டது என்று சொல்லி அந்த உண்மையான நிலவரத்தை நீ காண்பித்தல்லவா வியாபாரம் செய்திருக்க வேண்டும். ஆனால் மக்களை ஏமாற்றுவதற்காக வேண்டி, நீ பணம் சம்பாதிப்பதற்காக வேண்டி இப்படி ஒரு காரியத்தை செய்து விட்டாயே என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், மன் கஷ ஃபலைஸ மின்னி, யார் ஒருவர் மோசடி செய்கிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையை நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய உறவுகளே, அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூன்றாவது பாவகரமான விஷயம், இந்த உலகத்தில் யாரும் அதை செய்து விடாதீர்கள் என்று. நான்காவதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன செய்தியை இமாம் முஸ்லிம் ரஹிமத்துல்லாஹ் தன்னுடைய கிரந்தத்தில் 164வது இலக்கமாக பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய கிரந்தத்தில் 6874வது இலக்கமாக பதிவு செய்திருக்கிறார்கள். மன் ஹமல அலைனா அஸ்ஸிலாஹ் ஃபலைஸ மின்னா, ஒருவர் நம்மை சார்ந்தவர் அல்ல, யார் அவர்? நமக்கு எதிராக ஆயுதம் ஏந்தக்கூடியவர்,
அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளுடைய இறுதி காலகட்டத்தில் சஹாபாக்களுக்கு சில உபதேசங்கள் செய்யும் போது, இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஷிர்கை விட அதிகமாக பயந்த ஒரு விஷயம் உண்டு. மௌஸ்துதியை விட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதிகமாக பயந்த ஒரு விஷயம் உண்டு. என்ன என்றால், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை தான் வாழ்வதற்காக வேண்டி கொலை செய்கின்ற ஒரு நிலை, ஒருவருக்கு எதிராக ஒருவர் ஆயுதம் ஏந்தி கொலை செய்கின்ற நிலையை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக பயந்தார்கள். இன்றைக்கு பார்க்கிறோம், பொருளாதாரத்திற்காக வேண்டி அண்ணன் தம்பியை கொலை செய்கின்ற நிலையும், தம்பி அண்ணனை கொலை செய்கின்ற நிலைகளை எல்லாம் இன்றைக்கு பத்திரிகைகளில் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காரணம், இந்த உலகத்தினுடைய பொருளாதாரம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமுக்கு எதிராக நீங்கள் ஆயுதம் தூக்கி விடாதீர்கள், அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு கண்டிப்பை காட்டினார்கள் என்று சொன்னால், கடை தெருவிற்கு நீங்கள் செல்லும் போது உங்களுடைய கையில கூர்மையான ஒரு ஆயுதத்தை, அம்பை நீங்கள் எடுத்து சென்றால் கூட அந்த அம்பினுடைய முனைப்பகுதியை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம், அதன் காரணமாக அது ஒரு முஸ்லிமுடைய உடலை காயப்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பாதுகாக்கக்கூடிய விஷயத்தில் இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அக்கறை எடுத்தார்கள். அவர்களுடைய அம்பினுடைய அந்த கூம்பை நீங்க என்ன செய்யுங்க, பிடித்துக் கொள்ளுங்கள், அதன் மூலமாக அவர்களுக்கு நோவினை ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு வாழ்க்கையில் மனிதன் முன்னேறுவதற்காக வேண்டி எதையெல்லாமோ இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறான். அதில் ஒன்று அவன் செய்யக்கூடிய கொலையாக நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்ததாக ஒரு செய்தியை சொன்னார்கள். இந்த உலகத்தில் இன்றைக்கு துன்பம் ஏற்படுகிற போது மனிதர்கள் எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை மறந்து வாழுகின்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மோமினை பொறுத்தவரையிலும் அவனுக்கு சோதனையை கொடுத்து கொண்டே இருப்பான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சோதனை எதுவரையிலும் இருக்கும்? நீங்கள் மரணிக்கிற வரையிலும் அந்த சோதனை உங்களிடத்தில் இருக்கலாம். நீங்கள் உண்மையான மோமின்களாக இருந்தால் அந்த சோதனை உங்களுக்கு வரும்போது நீங்கள் உங்களுடைய வாழ்வை எப்படி மாற்றி அமைக்க வேண்டும் அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறார். وَإِذَا أَصَابَتْهُمُ الْمُصِيبَةُ قَالُوا إِنَّا لِلَّهِ وَإِنَّا إِلَيْهِ راجعون. ஒருவருக்கு ஒரு சோதனை ஏற்படுகிறது என்று சொன்னால், மோமின் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவரை நேசிக்க ஆரம்பித்து விட்டால், அல்லது ஒரு சமூகத்தை அல்லாஹ் நேசிக்க ஆரம்பித்து விட்டால் சோதனைகளை இறக்கிய வண்ணமே இருப்பான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சோதனை ஏற்படும் போது அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனோபக்குவம் அவனிடத்தில் இருக்க வேண்டும். அந்த பொறுமையை அவன் மேற்கொள்ள வேண்டும். அந்த சோகம் ஏற்படும் போது அவர்கள் அந்த பொறுமை இழந்து இந்த உலகத்திலே சில விஷயங்களை செய்கின்ற ஒரு நிலையை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அந்த நிலை இருக்கக்கூடாது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதனை ஏற்படும் போது அந்த சோதனைக்குரிய தீர்வையும் சொல்லி காண்பிக்கிறார். அப்படித்தான் ஒரு சஹாபி மரணிக்கிறார். அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்க வர்றாங்க. பார்க்க வரும்போது உம்மு சலமாவிடத்துல அவங்க ஒரு மனைவி, அபூ சலமாவுடைய துணைவியார், அவங்க ரொம்ப சோதனையில் வாடிக்கொண்டிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் எடுத்து சொன்னாங்க, நீங்க சொல்லுங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜிர்னி வஹ்லுஃப் லி கைரம் மின்ஹா என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்கறாங்க. அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வஹ்லுஃப் லி கைரம் மின்ஹா. அப்ப அந்த துஆவை சொல்லி கொடுக்கும்போது உம்மு சலமா என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த துஆவை செய்ய சொல்றாங்க. என்னுடைய கணவரை விட ஒரு சிறந்த மனிதர் யார் இருக்கிறார்? இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க என்பதற்காக வேண்டி அந்த துஆவை சொன்னார்கள். அப்ப சோதனை ஏற்படும் போது அந்த துஆவில் என்ன இருக்கிறது? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இறைவனிடமிருந்து நாம் வந்தவர்கள், இறைவனிடத்தில் நாம் திரும்பி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபத்தி வஹ்லுஃப் லி கைரம் மின்ஹா. யா அல்லாஹ், எனக்கு ஒரு சோதனை, தாங்க முடியாத ஒரு சோதனை எனக்கு ஏற்பட்டிருக்கிறது, இதை விட சிறந்த ஒன்றை என்ன செய்ய எனக்கு நீ கொடு யா அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரார்த்தனையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறாங்க. அப்ப உம்மு சலமா நினைக்கிறாங்க, என்னுடைய கணவரை விட சிறந்தவர் யார் இருக்கிறார்? அப்ப பிற்காலத்தில் சொன்னார்கள், நான் சொன்ன அந்த துஆவுக்கு காரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னுடைய கணவரை விட சிறந்த ஒரு மனிதனை, என பிற்காலத்தில் ரசூலுல்லாஹ் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்தார்கள்.
அப்ப அவங்க சொல்றாங்க, என்னுடைய கணவரை விட ஒரு சிறந்த மனிதரை அல்லாஹ் என்ன செஞ்சான், எனக்கு கணவராக தந்து விட்டான். அப்ப சோதனை ஏற்படும் போது அந்த சோதனையில் துவண்டு விடாமல் அந்த நேரத்திலே பொறுமை காக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் அழகிய முறையிலே கற்றுக் கொடுக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லைஸ மின்னா, ஒருவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. மன் லரபல் ஹுதூத் வ ஷக்கல் ஜுயூப் வ தஆ பிதாவத் ஜாஹிலியா, யார் ஒருவர் சோதனையின் போது கன்னத்தில் அடித்துக் கொள்ளுகிறார்களோ, அவர்களுக்கு தாங்க முடியாத ஒரு சோதனை ஏற்படும் போது அவர்கள் தங்களுக்கு தாங்களே அடித்துக் கொள்வது, ஷக்கல் ஜுயூப் சட்டைகளை எல்லாம் கிழித்துக் கொள்வது, ஜாஹிலியா அறியாமை காலத்து மக்களுடைய அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவது, இதையெல்லாம் யார் செய்கிறாரோ, அப்ப துக்கத்தின் போது ஒரு பொறுமை இழந்து யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்திற்கு எதிராக சில காரியங்களை செய்கிறார்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல. இன்னைக்கு மரணத்துக்கு போன வீட்டுல சில நேரங்களில் பாத்தீங்கன்னா ஒப்பாரி வைத்து அழக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இஸ்லாம் அதை முழுமையாக தடுத்திருக்கிறது. ஒப்பாரி வைத்து அழுவது என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்திற்கு உட்பட்டதல்ல. ஒரு மனிதனுக்கு கவலை இருக்கிறது, ஒரு துக்கம் ஏற்பட்டு விட்டால் அந்த துக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு கண்களில் இருந்து கண்ணீர் வடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர குழந்தைகள் மரணித்து போகும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்களா இப்படி, நீங்களா அழுறீங்க, நீங்க தானே அழக்கூடாதுன்னு சொன்னீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அது இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய ரஹ்மத். அது அந்த ரஹ்மத்தின் காரணமாக மனது நோவினைப்படும் போது கண்களில் இருந்து கண்ணீர் வடியும். நான் உங்களை தடுத்தது மரணத்தினுடைய நேரத்தில் ஓலமிட்டு அழக்கூடாது என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அப்ப மரண வீட்டில், ஜனாசாவினுடைய வீட்டில் ஓலமிட்டு ஒப்பாரி வைத்து அழுவதை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் நாம் ஓலமிட்டு அழுவதிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபகரிக்கக்கூடியவன் நம்மை சார்ந்தவனாக இருக்க முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னாங்க, மனின் தஹப நுஹபதன் ஃபலைஸ மின்னா, மற்றவனுடைய பொருட்களை அவர்கள் பார்க்கும் போதே அபகரிக்கக்கூடிய நிலை இன்றைக்கு பார்க்கிறோம். இடம், தன்னுடைய வீட்டுக்கு முன்னாடி ஒரு காம்பவுண்டை கட்டணும்னா தான் இடத்துல கட்டாம அடுத்தவருடைய இடத்துல ஒரு இன்ச்சு ஒரு 3 அடியை எடுத்துன்னு சேர்ந்து காம்பவுண்டை கட்டுறது, அதுக்காக பிரச்சனை, அதை போய் கோர்ட்ல வாதாடிக்கிட்டு இருக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரித்தார்கள், இந்த உலகத்தில் அடுத்தவர்களுடைய நிலத்தை மோசடியாக நீங்கள் என்ன செய்து விடாதீர்கள், அபகரித்து விடாதீர்கள். அது நாளை மறுமையில் இந்த பூமியை போன்று 7 மடங்கு பூமி அளவுக்கு மாலைகளாக மாற்றப்பட்டு அது உங்களுடைய கழுத்திலே எடுத்து போடப்படும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு 10 பவுன் சங்கிலியை ஒரு மாசம் கழுத்துல போட்டுட்டு நடந்தாலே கழுத்து வலி எடுத்துரும். அப்ப இந்த உலகத்தை போன்று 7 மடங்கு உலகம் அரிகண்டமாக மாற்றப்பட்டு ஒரு மனிதனுடைய கழுத்தில் மறுமையினுடைய நாளில் எடுத்து போடப்படுகிறது என்று சொன்னால் அவனுடைய நிலை எப்படி இருக்கும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய கிரந்தத்தில் 2475வது இலக்கமாக அதை பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் 1123வது இலக்கமாக அதை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அடுத்தவர்களுடைய நிலத்தை அபகரிப்பதை விட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் அடுத்த பாவமாக சொல்லும்போது சொன்னார்கள், உங்களுடைய மீசைகளை கத்தரித்துக் கொள்வது. இன்றைக்கு பார்க்கிறோம், இஸ்லாம் அல்லாத மதத்தவர்களுடைய மீசைகளை பார்த்தால் இந்த 2 உதடுகளும் மறைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். மீசைகள் பெரிய அப்படி சுருட்டி வச்சிருப்பாங்க. அந்த மீசையை வைத்துக் கொண்டு ஒருவர் சாப்பிடுகிறார், நீர் பருகிறார் என்று சொன்னால் அதில் உள்ள தூசிகள், அந்த கிருமிகள் எல்லாம் உடலுக்குள் சென்று தன்னுடைய உடலில் நோயை ஏற்படுத்தும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் மீசையை கத்தரித்துக் கொள்ளுங்கள், தாடியை என்ன செய்யுங்க, வளர விடுங்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், மன் லம் யஅஹுது மின் ஷாரிபிஹி ஃபலைஸ மின்னா, யார் ஒருவர் தன்னுடைய மீசையை கத்தரித்துக் கொள்ளவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். சஹாபாக்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய மீசையை கத்தரித்துக் கொள்வார்கள் என்று சொன்னால் அந்த மீசையினுடைய உள்பாகத்தில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை நிறம் தெரியக்கூடிய அளவுக்கு என்ன செய்வாங்க, ஒட்ட அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடிப்படையில்
சஹாபாக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். மீசையை ஒட்ட இழுத்து விடுவது, தாடியை வளர விடுவது. அந்த மீசையை ஒருவர் வெட்டாமல் விட்டு விடுவாரேயானால் அது உதட்டுக்கு கீழே இறங்குமாக இருந்தால் அவர் பாவகரமான விஷயத்தில் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுடைய சுன்னாவை விட்டு அப்பாற்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறார். அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த செய்தியை இமாம் திர்மிதி ரஹ்மஹுல்லாஹ் 2761வது இலக்கமாக பதிவு செய்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் அதை சார்ந்து சொல்லக்கூடிய ஒரு செய்தியை இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் தன்னுடைய கிரந்தத்தில் 5888வது இலக்கமாக பதிவு செய்திருக்கிறார்கள். மின்னல் ஃபித்ரத்தி ஹஸ்ஸு ஷாரிப், இஸ்லாத்தினுடைய இயற்கை மரபு என்று சொல்லி சில விஷயங்கள் இருக்கிறது. அந்த இயற்கை மரபுகளில் ஒரு முஸ்லிம் கண்டிப்பாக செய்யப்பட வேண்டிய இயற்கை மரபு, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலிருந்து அந்த மரபுகள் பின்பற்றப்படுகிறது. அந்த இயற்கை மரபுகளில் ஒன்றாக மீசையை கத்தரித்துக் கொள்வதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், கட்டளையிட்டார்கள் என்று சொல்லி என்ன செய்யறோம், நாம பார்க்கிறோம். அதைத் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் மீசையை கத்தரித்துக் கொள்வது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் புரிவானாக. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் அதற்கு அடுத்ததாக சொன்னார்கள், லைஸ மின்னா மன் லம் யர்ஹம் ஸகீரனா. சமூகத்தில் இளைஞர்கள், சிறுவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சிறுவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை ஒரு பெரிய மனிதர் கொடுக்க வேண்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு பெரியவர்கள் மதிக்கப்படுவதில்லை. என்ன காரணம்? சிறுவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமைகளும் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஹக்கை கொடுக்காமல் இருக்கும் போது ஒரு பெரியவர் நிச்சயமா என்ன செய்யப்பட மாட்டார், மதிக்கப்பட மாட்டார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரோட்ல நடந்து போனாங்கன்னா சிறுவர்களை பார்த்தால் ரசூலுல்லாஹ் தன்னையே மறந்து சிறுவர்களாக மாறிடுவாங்க. ரசூலுல்லாஹ் சின்ன பிள்ளையாக அந்த குழந்தைகளோடு சேர்ந்து ரசூலுல்லாஹ் விளையாடுவது, அந்த குழந்தைங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா கிட்ட உட்கார்ந்துட்டு இப்படி சாப்பிடக்கூடாது, இப்படி சாப்பிடுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கிறது. அந்த குழந்தைகளுக்குரிய உரிமையை, அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கண்ணியத்தை அவர்கள் கொடுக்கப்பட வேண்டும். இவர்கள் சிறுவர்கள் தானே என்று சொல்லி நம்முடைய ஆதிக்கத்தை என்ன செய்யக்கூடாது, சிறுவர்கள் மீது திணிக்க கூடாது. அவர்களும் ஒரு ஜீவன், அவர்களுக்கென்று உணர்வுகள் இருக்கிறது. அவர்களுடைய உலகத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய கண்ணியத்தை கொடுத்தாக வேண்டும். அப்படி ஒருவர் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர் நம்மை சார்ந்தவராக இருக்க முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, வலம் யாரிஃப் ஹக்க கபீரினா, யார் ஒருவர் நம்முடைய சமூகத்தில் நம்முடைய வயதை விட மூத்த நிலையில் மூத்தவர்கள் இருக்கும்போது அந்த மூத்தவருக்குரிய மரியாதையை, சங்கையை நீங்கள் கொடுத்தாக வேண்டும். உங்க வாப்பாவுக்கு இருக்கக்கூடிய சங்கை என்ன, உங்க அம்மாவுக்கு இருக்கக்கூடிய சங்கை என்ன, அதை நீங்கள் கொடுத்தாக வேண்டும். உங்களுடைய வயதில் மூத்தவரை நீங்கள் பார்க்கும்போது அவருக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம் என்ன, அந்த கண்ணியத்தை குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, அதை கொடுக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு சமூகத்தில் பெரியவர்கள் மதிக்கப்படுவதே கிடையாது. பெரியவர்களுடைய மதிப்பை குறித்து இந்த சமூகத்தில் சொல்லிக் கொடுக்கப்படாமலேயே இன்றைக்கு சமூகம் வளர்த்தப்படுகிறது. அதனால் ஒரு அளவுக்கு வளர்ந்ததற்கு பிறகு வாப்பாவுடைய பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், அம்மாவுடைய பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரனாக இருப்பான் எதுவரையிலும் தன்னுடைய தந்தையை அவன் நிராகரிக்காத வரையிலும் அவனுக்கு சொர்க்கத்தினுடைய வாசல் திறந்திருக்கும். நீ வளர்ந்து விட்டாய் என்பதற்காக வேண்டி உன்னுடைய தந்தையினுடைய பேச்சை நீ நிராகரித்தால், உன்னுடைய தந்தையினுடைய சொல்லை நிராகரித்தால், உன்னுடைய தாயினுடைய ஏவல் விலக்கல்களை நிராகரித்தால் உனக்கு சொர்க்கத்தினுடைய வாசல் மூடப்பட்டு விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன அடிப்படையில் பெரியவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய கண்ணியத்தை, பெரியவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த உரிமைகள் என்னவென்று தெரிந்து நமக்கு மூத்தவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் உரிமைகள் கொடுக்க வேண்டும். நமக்கு இளையவர்களாக இருக்கக்கூடிய சிறார்களுக்கு அவர்களுக்குரிய கண்ணியத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த இரண்டையும் தவறினால் அவர் அல்லாஹ்வுடைய மார்க்கம் இந்த சுன்னாவை விட்டு அப்பாற்பட்டவராக ஆக்கப்படுவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியில் எடுத்ததாக ஒன்றை பார்க்கவிருக்கிறோம். லைஸ மின்னா மன் ஹலஃப பில் அமானா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், யார் ஒருவர் அல்லாஹ் அல்லாத ஒரு விஷயத்தின் மீது சத்தியம் செய்வாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. அமானா என்பதற்கு விளக்க உரையாக முஃபஸ்ஸிரீன்கள் எழுதும்போது எழுதுறாங்க, அது இபாதத், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய இபாதத்தாக இருந்தாலும் சரிதான், வணக்க வழிபாடுகளாக அமானிதமாக எது இருந்தாலும் சரிதான், அதன் மீது நீங்கள் சத்தியம் செய்யக்கூடாது. உங்களுடைய தாயின் மீது சத்தியம் செய்யக்கூடாது, தந்தையின் மீது சத்தியம் செய்யக்கூடாது. இன்றைக்கு மாற்று மதத்தை பார்த்து அந்த கலாச்சாரம் இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்திற்குள்ளால் நுழைக்கப்படுகிறது. குர்ஆனின் மீது சத்தியம் செய்வது, இதெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அமானா.
இந்த அமானிதத்தின் மீது நீங்க என்ன செய்யக்கூடாது? சத்தியம் செய்யக்கூடாது. உங்களுக்கு சத்தியம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு நிலை ஏற்பட்டால், நீங்கள் சத்தியம் செய்ய வேண்டும் என்று விரும்பினால் அல்லாஹ்வின் மீது மட்டுமே சத்தியம் செய்யுங்கள். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எந்த பொருட்களின் மீது நீங்கள் சத்தியம் செய்யக்கூடாது. அப்படி ஒருவர் சத்தியம் செய்வாரே ஆனால் அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரிய உறவுகளே, பார்ப்பதற்கு சிறு பாவமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தடுத்த விஷயங்கள் நம்முடைய வாழ்வில் இல்லாமல் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு அருள் புரிவானாக வேண்டி நிறைவு செய்கிறேன். வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.